ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். அதில் என்ன அதிகாரம்னா இனியவை குறள், அந்த அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. இனியவை குறள்னால் என்ன பொருள்னா இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு திருக்குறளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள், இன்சொலால் ஈரம் அழகி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். அப்படின்னா என்ன பொருள்னா, அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரம்னா அன்பு, அழகினா கலந்து, படிறுனா வஞ்சம், செம்பொருள்னா மெய்ப்பொருள். அடுத்த திருக்குறள், அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது, முகமலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதை விடவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளம் விரும்பி ஒருவருக்கு நம்ம கொடுத்து உதவுனா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதே முகமலர்ந்து ஒருத்தவங்களும் நம்ம இனிய சொற்கள் பேசணுன்னா அதை விடையும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் பார்க்கலாம். சொற்பொருள் அகன்னா அகம், உள்ளம் பொருள். அமர்னா விருப்பம், அமர்ந்துனா விரும்பி, முகன்னா முகம், இன்சொல்னா இனிய சொல், இன்சொலன்னா இனிய சொற்களை பேசுபவன். ஸோ அடுத்த குறள் பார்க்கலாம். முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க முகத்தோட இனிமையோட நோக்கி உள்ளம் கலந்த சொற்களை கூறுற அந்த தன்மையில் உள்ளது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமர்ந்துனா விரும்பி, அகத்தானாம்னா உள்ளம் கலந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சொலினிதேனா இனிய சொற்களை பேசுதலே. அடுத்து 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. அதாவது துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் துன்புறுவும்னா துன்பம் தரும், துவாமைனா வறுமை, யார் மாட்டும்னா எல்லாரிடமும், இன்புருவும்னா இன்பம் தரும் அப்படின்னு பொருள். நெக்ஸ்ட்டு 5th குறள் பார்க்கலாம். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பொருள், பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் ஒருவருக்குனா ஒருவனுக்கு, அணினா அழகுக்காக அணியும் நகைகள். 6வது திருக்குறள், அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பொருள், பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள், அல்லவைனா பாவம், நாடினா விரும்பி. 7வது திருக்குறள், நயன்ஈன்று நன்றி பயக்கும் பயன்ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். நயன்ஈன்று நன்றி பயக்கும் பயன்ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். பொருள், பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும். அதாவது பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோருக்கு தான் இன்பம் தந்து நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொற்பொருள் நயனி என்றுனா நல்ல பயன்களை தந்து, நன்றினா நன்மை, பயக்கும்னா கொடுக்கும், தலைப்பிரியா சொல்னா நீங்காத சொல். 8வது சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறருக்கு துன்பம் விளைவிக்கின்ற அந்த சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் அந்த வழங்குவோனுக்கு தான் இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் சிறுமைனா துன்பம், மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி. 9வது திருக்குறள். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. பொருள் இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனைக் கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. இனிய சொற்கள் தான் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தவன் ஏன் கடுஞ்சொல் பேசுகிறான் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த குறள். சொற்பொருள் இனிதீன்றல்னா இனிது கூட்டல் ஈன்றல், ஈன்றல்னா தருதல் இல்லை உண்டாக்குதல் பொருள். வன்சொல்னா கடுமையான சொல், எவன்கொலோனா ஏனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபெமிலியரான குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. பொருள் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பது போன்றதாகும். சொற்பொருள் கவர்தல்னா நுகர்தல், அற்றுனா அது போன்று, அதாவது ஸோ கவர்தல்னா நுகர்தல், அற்றுனா அது போன்றது. ஸோ இதோட திருக்குறள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ செய்யும் தொழிலே தெய்வம் இந்த நூலோட ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இந்த பாட்டு நல்லாயிருக்கும், பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு குலமானமுண்டு வருங்காலமுண்டு அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும், காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். எவ்வளோ அருமையான பாடல் இது, எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது இந்த பாடல் கேட்கும்போது. இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ ஆசிரியர் குறிப்பில் அவரை பற்றி பார்ப்போம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான்காடு என்னும் ஊரில் பிறந்தவர். ஸோ அவரோட ஊர் எதுன்னா செங்கப்படுத்தான்காடு. அவரோட காலம்னு பார்த்தோம்னா 13/4/1930 to 8. நெக்ஸ்ட்டு ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். கல்லிலே கலைவண்ணம். ஸோ இது சும்மா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அது இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா அந்த ஐராவதீஸ்வரம் கோயில், அந்த கோயில் யார் கட்டினாங்க அந்த மாதிரி சில இது மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டனாக இருக்கும். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டினது 2ஆம் ராஜராஜ சோழன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்து ஏன்னா ஃபுல்லாமே ஒரு சிற்பக்கலையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த இதில் இருக்கும், அதாவது முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன் அப்படிங்கிறது. அடுத்து யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவன் யாருன்னா கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிற்பம் தான் இங்கே இருக்கும்.
அப்புறம் வந்து அண்ணாமலையாரோட சிற்பம் வந்து லிங்கோத்பவர் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கும். அதாவது அந்த அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் அந்த கதையோட அந்த சிற்பம் தான் இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும் இதில். அப்புறம் வந்து அதில் வந்து 7 கருங்கல் படிகள் இருக்கும், சரிகம பதனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த தாம் தரிகிட தாம் தீம் தரிகிட அந்த சவுண்டு வந்து அதில் வந்து கேட்கும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சோழமண்டலத்தை நுழைஞ்சாலே வந்து எங்கே பார்த்தாலும் இந்த சவுண்ட் இருக்கும் அப்படின்னு. அடுத்து வந்து தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதன் கீழே புட்டிய ரதம் போல் உள்ளன. இந்த ரகசியத்தை காட்டுவதாக யார் சொல்லியிருப்பான்னா இந்த கால் சேகன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருப்பார். அதாவது தாராசுரம் கோயிலில் அந்த கூம்பிய விமான தோற்றம், அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் வந்து வான்வெளி ரகசியத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா அந்த கால் சேகன் அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அந்த தாராசுரம் கோயில் இருக்குது, அந்த கோயில் வந்து தஞ்சை அரண்மனைக்கு வந்து சொந்தமானது. ஸோ அதை வந்து அந்த யுனெஸ்கோவோட சின்னமாக வந்து அதை அறிவிச்சிருப்பாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கலைகளின் புகலிடம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை சொல்கிறாங்க. வேறு இதெல்லாம் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதோட உரைநடை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துணை பாடத்தில் வந்து மேரி க்யூரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட்டு வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மேரி க்யூரியை பற்றினா. ஏன்னா சிலபஸில் வந்து மேரி க்யூரியை பற்றி இருக்குன்னா அப்படின்னா கிடையாது. அதனால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து போலந்து நாட்டில் வந்து 1867 தான் வந்து பிறந்திருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, அதாவது வேதியியல் சம்மந்தமாக வந்து படித்து தான் வந்து அவங்க அதுக்கான அந்த ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. யாரோட சேர்ந்துன்னா அந்த ஹென்ரி பெக்வரல் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த ஏஹெச் பெக்வரல் அவரோட சேர்ந்து தான் வந்து அவங்க இயற்பியல் வேதியியல் இதுக்கான இதாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க, ரேடியம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பற்றி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 1903 தான் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. துணை பாடம்னால நீங்கள் இதை அவ்வளோதான் பார்த்துக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வேணால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இலக்கணமும் மொழித்திறனும் இருக்கா. அதில் வந்து எவன் கொலோ அப்படின்னா திருக்குறள் இடம்பெறும் இச்சொற்கள் பொருள் என்ன, அதாவது என்ன பொருளை கொடுக்குது, ஏனோ என்ன பயன் கருதியோ என்பதுதான் இதோட பொருள் எவன் கொலோ அப்படிங்கிறது. செய்யுளோட ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் கொடுக்கப்பட்டுள்ள சொல் தான் அந்த கொள்ங்கிற பொருள். இப்போ ஒரு பெண்ணை பார்த்து மான் கொள் மயில் கொள் என்றால் இவள் மானோ மயிலோ அப்படிங்கிறத கூறுவதால் இந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளபடைனா அதாவது ஒரு எழுத்து வந்து அடுத்தடுத்து வர்றது தான் அதாவது அளபெடுத்து வரும், அதுதான் வந்து அளபடைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒற்றெழுத்துக்கள் வந்து நீண்டு வந்துச்சுன்னா அதை ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் திணைனா நமக்கு தெரியும், திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை. மனிதங்க வந்து உயர்திணை, மனிதர் அல்லாத மற்ற எல்லாமே வந்து அக்ரிணையோடு சேர்ந்துதான் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பால்ங்கிறது வந்து 5 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால்னா அவன் அண்ணன், பெண்பால்னா அவள் அரசி, பலர்பால்னா அவர்கள் இளைஞர்கள், ஒன்றன்பால்னா அது குதிரை, பலவின்பால்னா அவை மாடுகள். அதாவது ஒன்றன்பால்லையே பல சொற்கள் பல பேரை குறிக்கிறது வந்து பலவின்பால். ஆண்பால் பெயர் சொற்கள் ஆண்பால் வினை முடிவையே பெறும். இப்போ அவன்னு ஒன்று வந்துச்சுன்னா வந்தான் தான் முடியும், அவள்னா வந்தாள்னு முடியும். அப்போனா ஆண்பால் வினையைத்தான் அதை கொண்டு முடிவு பெறுமே தவிர பெண்பாலை கொண்டு அவன் வந்தாள் அந்த மாதிரினா வராது. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா அது பிழையாக இருக்கும். ஸோ வேறு நார்மலாகவே நமக்கு வந்து இப்போ
உயிரெழுத்துக்கள்னால் குறில் நெடில்னு பிரிப்போமா, அதே மாதிரி மெய்யெழுத்துக்களை வந்து 3ஆக பிரிப்போம். ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர, ஞயன் ரமண, எரள வரல, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அகர வரிசையில் வந்து எழுத சொல்கிறது அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வேறு அவ்வளோதான். இதில் ஜஸ்ட்டு மொழித்திறனை பற்றி தான் இருக்கும். இது சும்மா சின்ன பசங்களுக்காண்டி கொடுத்ததாக இருக்குது. அதனால் இது அவ்வளோதான், இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ சும்மா புக்கை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மயிலை சீனி வெங்கடசாமியோட தமிழ் வளர்த்த அழகு கலைகளில் வந்து அந்த அழகு கலையில் என்னென்ன கலைகள் இருக்குது, 5 கலைகள் சொல்லிட்டு கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலைன்னு சொல்லிட்டு அந்த இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த லெசனை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.